நான் கூட மாநில தலைவராக இருக்கும்போது விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக சத்துணவில் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நான் வைத்தேன். ஏனென்றால் விவசாயிகள் எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே நமக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, விவசாயிகள் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் அமெரிக்கால படிக்க போனேன். அமெரிக்கால படிக்க போகும்போது அட்லாண்டா என்ற ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல பூச்சிக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சிருந்தாங்க. இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கதைனால உங்களுக்கு அதை பகிர்ந்துக்கிறேன். பூச்சிக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. இல்லடா, எல்லாரும் தலைவர்களுக்கு தானே செலவு வைப்பாங்க, இந்த பூச்சிக்கு செலவு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கதையை கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த ஊர் விவசாயிகள் மக்கள் வாழ்ந்த இடம், இன்றும் விவசாயிகள் மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பருத்தி பயிர் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பருத்தி வண்டுகள் அந்த பருத்திய அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுமா, முட்டை சாப்பிடுமா, பூவை சாப்பிடுமா, எல்லாத்தையும் சாப்பிடுமா. விவசாயிகள் எல்லாம் ஏழ்மை நிலைக்கு போயிட்டாங்க. உடனே விவசாயிகள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, நிலத்துக்கு மேல பருத்தி இருக்கிறதுனால இந்த பூச்சியெல்லாம் சாப்பிடுது, அதனால நிலத்துக்கு அடியில ஏதாவது பயிர் இருந்தா நாம பயிர் செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நிலக்கடலை பயிர் செய்வதற்கு ஏற்பாடு செய்தாங்களாம். பூச்சிகள் வந்தது, ஏமாந்து போச்சு, பருத்தி எல்லாம் காணோம்னு பார்த்தா நிலக்கடலை பின்பு அதிகமாக விளைச்சல் தந்து அந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு விவசாயியும் செல்வந்தர்களாக ஆனாங்களாம். ஆக மூத்த விவசாயிகளின் ஆலோசனை கேட்டு இந்த அட்லாண்டால பூச்சிக்கு ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே உங்களது ஆலோசனைகளை கேட்டு உங்களுக்கான நல்லவற்றை செய்து தருவதற்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அதனால் எங்கள் சகோதரியாக இன்னொன்னு ஒரு கோரிக்கை. நான் உள்ள வந்த உடனே நாகராஜன் அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னாரு. சில பேர் பேசணும், அம்மா அம்மா தமிழ்நாட்டுக்கு ஒரே அம்மா தான் இருக்க முடியும், அது ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். அக்கான்னு கூப்பிட்டா போகுது, வயசுக்காக சொல்லல, ஏற்கனவே ஒரு அம்மா இருக்காங்க. அதனால அக்கான்னு தான் எல்லாரும் வீட்டுல கூப்பிடுவாங்க நாகராஜன் அவர்கள். அதனால அம்மானா ஜெயலலிதா அம்மானா ஒரே அம்மா தான் தமிழ்நாட்டுக்கு. அது மாத்திரம் இல்ல, நேற்று நாங்க ஒரு 20,000 பொதுக்கூட்டங்கள் ஆரம்பிச்சோம். அப்ப சொன்னேன், அமாவாசை என்று ஆரம்பித்திருக்கிறோம். அமாவாசை என்று அம்மாவோட ஆசை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. ஆக அமாவாசையில் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னேன். அதனால இன்று எல்லா உங்களோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன். கனிமொழி அவர்கள் உங்க தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்கும்போது கதாநாயகின்னு சொன்னாங்க. ஏன்ட்ட கேட்டாங்க, உங்க தேர்தல் அறிக்கை எங்க தேர்தல் அறிக்கை அம்மா மாதிரின்னு சொன்னேன். ஏன்னா அம்மாவுக்கு தான் குழந்தைங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எந்த நேரத்துல வேணும்னு சொல்ல முடியும். அதனால அம்மாவின் அறிக்கை போல ஒரு அன்னை அறிக்கை போல இந்த அறிக்கை இருக்கும். அதனால நிச்சயமாக நீங்கள் அனைவரும் உங்களது ஒவ்வொரு கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட்டு என்னோடு இந்த குழுவில் சகோதரர் இருக்கிறார்கள், அர்ஜுனமூர்த்தி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் நாங்கள் அமர்ந்து நாகராஜன் அவர்கள் கோரிக்கையோடு தம்பி முருகானந்தம் அவர்கள் எப்பொழுதுமே இந்த பகுதி மக்களை பற்றி சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர், அவரிடமும் எங்களது கோரிக்கையை வைத்து நிச்சயமாக ஒரு நல்ல தேர்தலை அறிக்கை உங்களுக்கு சமர்ப்பிப்போம் என்று சொல்லி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் வயிறு நிறையக்கூடிய கூட்டணி. அதனாலதான் வாழை இலை போடுவதை கூட நெட்டை என போட்டு குக்கர்ல நீங்க பயிர் செய்யற சாதத்தை சமைச்சு மாம்பழத்தோட பரிமாறுவதற்காக சைக்கிள்ல எடுத்துட்டு சென்று மக்கள் மனது தாமரை போல் மலரும் போல ரெட்டையை பரிமாறி உங்களை மகிழ்விக்க வருகிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.